ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் என்ன இன்றைக்கி இந்த வீடியோவில் போட போகிறேன்னா, நான் இப்படி ஒரு பார்சலை ஃப்ரான்ஸில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பினேன்ன்றது தான். சரியான ஒரு லாபமாகவும் எங்களோட பார்சலுக்கு எந்த விதமான ஒரு டேமேஜும் ஏற்படாத மாதிரி எங்களோட பார்சல் போய் இறங்கியிருக்கு. அதை பற்றின ஒரு வீடியோ தான். பல பேர் பலவிதமாக தேடி இருப்பீங்க. அங்கே இருக்கிற ஸ்ரீலங்காவில் இருக்கிற உறவுகளுக்கு அன்பளிப்புகள் இல்லாட்டிக்கு ஏதாவது அனுப்புறதுக்கு நீங்கள் முயற்சி செய்திருப்பீங்க. ஆனால் அந்த நேரம் இப்போ முதல் 5 ரூபாய்க்கு போடலாமுன்னாங்க. பிறகு பார்க்க கூட சொல்லி கொண்டிருக்காங்க. கிலோவுக்கு 5 ரூபான்னு சொல்லி சொன்னவங்க 4 ரூபா 3 ரூபா 2 ரூபான்னு சொன்னவங்க பிறகு கூட்டி சொல்ல விളിக்கிட்டாங்க. ஆனால் இது நாங்கள் எத்தனை கிலோவும் இந்த பெட்டிக்குள்ளே வச்சு அனுப்பலாம். ஆனால் அவங்க தர்ற பாக்ஸுக்குள்ளே தான் நாங்கள் வச்சு அனுப்பணும். நாங்கள் தான் நான் பாக்ஸ் போய் எடுக்கணும். ஒரு 3 பாக்ஸு நீங்கள் போட போகிறீங்கன்னா அவங்க கொண்டு தருவாங்க பாக்ஸை. இல்லைன்னா நீங்கள் ஒரு பாக்ஸுன்னா நீங்கள் தான் அவங்க சொல்கிற இடத்துக்கு போய் எடுக்கணும். நான் லாகூர்னோவில் தான் போய் எடுத்தேன். எனக்கு அதான் பக்கத்தில் இருந்ததுனால நான் அங்கே போய் எடுத்தேன். ஈஸியாகவும் இருந்தது. 3 பெட்டி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. வீட்டில் வச்சு எல்லாம் பாக்ஸ் எல்லாம் நீங்களே தான் பேக் பண்ணணும். அவங்க பேக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது அவங்க சொல்கிறது என்னென்னா, நீங்கள் செலோ டேப்பெல்லாம் அடித்து ஃபிலிம் ரோல் நீங்கள் தான் அடிக்கணும். வடிவாக எல்லாம் சுற்றி நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா, ஏன்னா கப்பலால் போகிறது தான் 3 மந்த் ஆகும் போய் சேர்றதுக்கு. 3 மந்த் இல்லாட்டி 2 மந்த் ஆகும் போய் சேர. நல்ல ஒரு சர்வீஸ்ன்னு தான் நான் இதை சொல்லுவேன். நான் எதிர்பார்த்த மாதிரி ஏதாவது ஒரு டேமேஜ்னாலும் இருக்குமென்று நான் நினைச்சேன். ஆனால் திங்ஸில் எந்த விதமான டேமேஜுமே எனக்கு எந்த பார்சலில் ஏற்படையில. நான் எப்படி பேக் பண்ணி அனுப்பினேனோ அதே மாதிரி தான் போய் இறங்கினது. ஏனென்னா நான் எல்லாமே நான் ஃபேமிலியாக போட்டதுனால எல்லா ஃபேமிலிக்கும் சிப்லாக் பேக் போட்டு சாக்லேட் எல்லாத்தையும் பிரித்து சிப்லாக் பேக்கில் எல்லாத்தையும் பேக் பண்ணி போட்டதுனால எந்த பார்சலுக்கு எந்த வித டேமேஜுமே வரையில. அட்டாக்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்மளாம் வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நீட்டான ஒரு பார்சல் சர்வீஸ் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கொண்டு இறக்கினாங்க. எங்களோட பார்சல் தான் கொஞ்சம் டிலே ஆனது. என்னென்னா அது அந்த கப்பல் பிரச்சனையினால தான் கொஞ்சம் டிலே ஆனது. ஆனால் மற்றபடி பலர்ற பார்சல் நான் அவங்களோட இதுகள் பார்க்குறேன். நான் வாட்ஸ்அப்பில் போகிற மெசேஜ்கள் பார்க்குறேன். நான் இந்த டேட்டில் குறிப்பிட்ட அந்த டேட்டுக்கு கிட்டமுட்டையாக கொண்டு இறக்கிடுறாங்க. அதாவது பெரிய அளவில் டிலே ஆன மாதிரி எனக்கு தெரியலை. அதில் ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் தான் இது. பல பேர் தேடி இருப்பீங்க, ஒரு லாபமாக எப்படி அனுப்பலாம்னு சில பேர் தேடி இருப்பீங்க. இது ஒரு நல்ல ஒரு லாபமான ஒரு பார்சல் சர்வீஸாக இருக்கிறதுனால தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணேன். இப்போ ஒரு ஆஃபர் போட்டிருக்குறாங்க. நான் எடுத்த நேரம் 50 யூரோ தான் ஒரு பார்சலுக்கு. பெட்டிக்கு 10 யூரோ கொடுத்து மற்றது பார்சல் அனுப்பிக்க நாங்கள் ஒரு 40 யூரோ கொடுக்கணும். இப்போ அப்படி இல்லை, 40 யூரோ தான் பொக்குறதுக்கே 40 யூரோ தான் முடியுது. தேவையான ஆட்கள் அந்த பார்சல் சர்வீஸில் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போய் அதை கண்டக்ட் பண்ணி செய்யலாம். நான் எங்கெங்கே அந்த பெட்டி பாக்ஸுகள் எடுக்கலாம், எங்கே அந்த அவங்களோட சர்வீஸ் இருக்குதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு அந்த பின் டீட்டெயிலில் போட்டிருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.